2025 மாடல் ஹீரோவோட டெஸ்டினி 125 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 80,450 ருபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டினி 125ல 3 வேரியண்ட் இருக்குது. விஎக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் 80,450 ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸும். டெஸ்டினி 125ல பார்த்தீங்கன்னா ZX அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது, 89,300 ரூபா கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஒரு 1000 ருபீஸ் அதிகமாக ZX ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் 90,300 ரூபா வந்து எக்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வேரியண்ட் 3 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹீரோவோட டெஸ்டினி 125ல என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்கூட்டர் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஹீரோவோட டெஸ்டினி 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டியில் உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இந்த ஸ்கூட்டரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 125cc இன்ஜின் இருக்கு, 9 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 10.4 நியூட்டன் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் ஹீரோவோட ஐடல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து இந்த பைக்கில் இருக்கு. ஒன் வே கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினி 125யோட மைலேஜ் 59 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது ஹீரோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த 5 நியூ கலர்ஸ். இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோவோட டீலர் ஷோரூம்ஸுக்கும் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹீரோவோட டெஸ்டினி 125ல என்ன மாதிரியான லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்கோ இண்டிகேட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, லோ ஃபியூல் இண்டிகேட்டர், அது மட்டும் இல்லாமல் கால் அண்ட் மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்விட்ச் இருக்கு, எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ கேன்சலிங் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. பைக்கோட அந்த குவாலிட்டி அப்படிங்கிறதும் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் பேஸ் வேரியன்ட்டு தான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் வந்து 190 mm ஃப்ரண்ட் டிஸ்க் இருக்கு. அண்ட் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 12 inch வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 80,450 ருபீஸ்லேருந்து டாப் வேரியன்ட் 90,300 ருபீஸ் வரைக்கும் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்டினி 125 இந்த 2025ல வந்து சேல் பண்ண போகிறாங்க. அண்ட் வேற என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பெரிய சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். அண்ட் பேக் ரெஸ்ட் அந்த பில்லியனோட கிராப் ரெயில்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்கூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெறும் அந்த கிராப் ரெயில்ஸ் மட்டும்தான் பில்லியனுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு பின்னாடி பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் உமன்ஸ் அதாவது லேடிஸ் ரைட் பண்ணுறாங்க, இல்லை லேடிஸ் வந்து பின்னாடி உட்காந்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த ஒரு பேக் ரெஸ்ட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்வின் ஷாக் அப்சர்வர் அது வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், மிரர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டாக அண்டர் 1 lakh ருபீஸில் எக்ஷோரூம் ப்ரைஸில் ஒரு பைக் அதாவது பைக்கோ இல்லை ஸ்கூட்டரோ வருதுன்னா அதுக்கு தகுந்த ஒரு பில்டு குவாலிட்டியை நம்ம இந்த ஸ்கூட்டரில் எதிர்பார்க்கலாம். அண்ட் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ஓவராலாக ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். சைடு ஸ்டாண்ட் இருக்குது, அண்ட் கிக்கர் கொடுத்துருக்காங்க, கிக் ஸ்டார்ட் இருக்குது, சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ வரக்கூடிய எல்லா பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டான ப்ரைஸில் ஹீரோ இந்த டெஸ்டினி 125 2025 மாடலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய இந்த கோல்டன் கலர் தீம், கோல்டன் கலர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஒயிட் கோல்டன் கலரில். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.